மாறா இந்தா சாப்பிடு. டேய் மாறா, டேய் மாறா. டேய் என்னடா? டேய் 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 என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பாடு தூக்கி அடிச்சிட்டு இருக்க. இவன் பண்ண காரியத்துக்கு நடு வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்கியா நீ? என்ன பேசிட்டு எல்லாம் உன்ன இருக்க? சொல்லணும் அத்தை. டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனையா? எந்திரா. டேய் எந்திரா முதல்ல. கார்த்தி என்ன பண்ற? கார்த்தி போடா. டேய் அவனை விடுடா. என்னடா பண்ணிட்டு வெளிய இருக்க? போடா. விடுடா அவனை. கார்த்தி டேய் டேய் வெளிய போடா. ஏன்டா? டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? என்னாச்சு? கார்த்தி என்ன பண்றீங்க? வீரா, உனக்கு பாடி கார்டு வேணும்னா என்கிட்ட சொல்லு. ஒருத்தருக்கு 2 பேரா சம்பளம் போட்டு நான் இங்க கூட்டிட்டு வந்து வைக்கிறேன். இனி இவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது. அப்பாடா. டேய் அவனை என்ன இப்படி சொல்ற? அவன் என்ன பண்ணா? என்னத்த பண்ணானா? நீங்க எல்லாரும் அப்படியே மறந்துட்டீங்களா? கண்மணி நீ சாவுக்கு இவன் தானே காரணம். பச்சை குழந்தை கனி இன்னைக்கு அவ அம்மா இல்லாம தனியா நிக்கிறாவ. அதுக்கு இவன் தானே காரணம். இந்த குடும்பம் சின்ன பின்னமாகி இன்னைக்கு இப்படி இருக்குனா அதுக்கு இவன் தானே காரணம். இப்ப திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வந்து குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்கான். டேய் எதுக்குடா இப்படி பேசிட்டு இருக்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? எது வந்தாலும் மூஞ்சிக்கு நேரா டைரக்டா பேசு. என்னவோ பழச பத்தியே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. டேய் இங்க நிறைய பேருக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுடா. மன்னிச்சிட்டாங்க. மன்னிச்சு நடு வீட்டுல உட்கார வச்சு உனக்கு சோறு போட்டுட்டு இருக்காங்க. அதை ஞாபகப்படுத்த வேண்டியது என்னோட கடமை. சூர்யா இங்க வாடா. ஐயோ நான் நம்மளுக்கு போறேன். வாடா. அதோ யார் அவன்? யார் இவன்? என் தம்பி. நீ என் தம்பி இல்லடா. இவன் தான் என் தம்பி. ஓஹோ நீ அந்த விஜய கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துக்கு துணையா இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்துனது சூர்யா. அவங்கிட்ட நீ கணக்கு கேட்டிருக்க. ஓ இவன் பார்த்த வேலை தானா? டேய் உனக்கு என்னடா அருகதை இருக்கு? 7 வருஷமா ஜெயில இருந்த உனக்கு என்ன பண்ணீங்க? நம்ம குடும்பம் இப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கு. கூட நின்னு இந்த குடும்பத்தை தாங்கிறதுக்கு ஏதாவது பண்ணானா? சொல்லுடா, ஏதாவது பண்ணியா நீ? உன் வாழ்க்கை தான் முக்கியம்னு உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு கிளம்பி போயிட்டல்ல. அப்புறம் எந்த உரிமையில இன்னைக்கு வந்து கேள்வி கேட்கிற? அவனை கையை நட்டி அடிக்கிற நீ. அத்தை தப்பா பேசாத அத்தை. அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷனுக்கு போதண்டா. என்ன சிச்சுவேஷன்? என்னடா சிச்சுவேஷன்? உன் இடத்துல வேற எவன் இருந்திருந்தாலும் வேற எதுவும் முக்கியம் இல்ல, இந்த குடும்பத்தை காப்பாத்துறதா முக்கியம்னு இங்கேயே நின்னு இருப்பான். ஓடி போனவன் இன்னைக்கு வந்து பேசுற நீ எல்லாம். அதுக்காக நானும் இந்த வீட்டுக்குள்ளே முடங்கி போய் என் வாழ்க்கையை அழிச்சுக்கணும் அப்படித்தானே? நான் என் எதிர்காலத்தை நோக்கி போனேன். அதுல என்னத்த தப்பு இருக்கு? தப்பே இல்லப்பா, தப்பே இல்ல. அதே மாதிரி இப்ப நீ கேள்வி கேட்கறது தப்புன்னு என் தங்கச்சி சொல்றாள், அதுலயும் தப்பு இல்ல. அத நீ கேட்டுத்தான் ஆகணும். சரிப்பா, ஓகே. இப்ப எல்லாத்தையும் நீங்களும் தனித்தனியா பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? இந்த குடும்பத்துக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு தானே சொல்றீங்க? டேய் நான் அப்படி பேசலடா, நீ அப்படி நடந்துகிட்ட. இல்லப்பா, இதுல இருந்து எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நேத்து வரைக்கும் நீங்க வேற, இப்ப மாற உள்ள வந்துட்டான்ல, இப்ப நீங்க வேற. இனி என்னால உங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழ முடியாது. எனக்கு சேர வேண்டிய பங்கை பிரிச்சு கொடுத்துருங்க. இது நம்ம லிஸ்ட்ல இல்லையே. நான் போயிட்டே இருக்கேன். இனி நான் யாரையும் எந்த கேள்வியும் எப்பவும் கேட்கவே மாட்டேன். என்னடா சொன்ன? என்ன கேட்ட? என்னடா கேட்ட? மாறா
என்னடா பண்ற? என்னங்க? யார பார்த்து மாறா, யாருக்கு என்னடா கேட்டிட்டு இருக்க? டேய், ஆ? மாமா, இடு. வேணாம். சாவடிச்சிருவேன். விடுங்க, மாறா. மாறா, கையெடு. கையெடு, விடுங்க, விடு. தொலைச்சிருவேன் உன்னை. ஏங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன கேட்க ஆள் இல்லனா ஏன் முன்னாடி என் புருஷன் மேல கை வைக்கிறீங்க? அவர் கேட்டதுல என்னங்க தப்பு? இந்த குடும்பத்துக்காக அவரும் உழைச்சிருக்காரு. இந்த குடும்பத்துல பிறந்தவர் தானே அவரு. அவர் சொத்து கேட்கறதுக்கு எந்த உரிமையும் இல்லையா? உரிமை இல்ல. இந்த ஊருக்கு வரும்போது எங்க அப்பா போட்டிருந்த சட்டையும் வேட்டியோட வந்தவர். இன்னைக்கு உருவாயிருக்கிற சொத்து மொத்தமும் அவரோட ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாரிச்சது. அந்த சொத்தை வித்தளிச்சாலும் சரி, ஆண்டு அனுபவிச்சாலும் சரி, எல்லா உரிமையும் எங்க அப்பாக்கு மட்டும்தான் இருக்கு. அவர்கிட்ட சொத்தை பிரிச்சு கேட்கிற உரிமை இவனுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் கிடையாது, வேற எவனுக்கும் கிடையாது.